ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய மங்களகரமான லட்சுமி பஞ்சமி தினத்தில் அன்னை மகாலட்சுமியை வேண்டி நாம் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரவல்ல பௌராணிக ஸ்ரீ சுக்தம் சொல்லலாம். இதை இந்த நன்னாளில் சொல்வதால் கஷ்டங்கள் தீராத வறுமை, காரிய தடைகள் நீங்கும், வெற்றியும் செழிப்பும் தந்திடும். பார்க்கடலிலிருந்து தோன்றிய மகாலட்சுமி தரித்திரத்தை போக்கி தனத்தை அளிக்கும் சக்தி பெற்றவள். இல்லாமை என்ற சொல்லை இல்லாமல் செய்பவள். இங்கு இல்லாமை என்பது செல்வத்தை மட்டும் குறிக்காமல் அதோடு ஒருவரது வாழ்க்கைக்கு தேவையான பொன், பொருள், ஆடை, ஆபரணம், கல்வி, புகழ் என அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் குறிக்கிறது. இது அனைத்தையும் தருவதும் மகாலட்சுமியே. இது அனைத்துமே கிடைக்கிறது இந்த பௌராணிக ஸ்ரீ சுக்தம் சொல்வதால். எல்லோருக்கும் ஹிரண்ய வர்ணாம் என்று ஆரம்பிக்கும் ஸ்ரீ சுக்தம் தெரிந்திருக்கலாம். இது என்ன பௌராணிக ஸ்ரீ சுக்தம்? பௌராணிக என்றால் அதற்கும் முந்தையது, பழையது என்று பொருள். பொதுவாக ஸ்ரீ சுக்தம் ஆண்கள் மட்டுமே சொல்லலாம். வேத மந்திரம் கொண்டுள்ளதால் பெண்கள் ஸ்ரீ சுக்தம் கேட்கலாம். ஆனால் இந்த பௌராணிக ஸ்ரீ சுக்தத்தை பெண்களும் சொல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படி ஸ்ரீ சுக்தம் லட்சுமி தேவியின் அருள் வேண்டி பாராயணம் செய்யப்படுகிறதோ அது போலவேதான் இந்த பௌராணிக ஸ்ரீ சுக்தமும். முதலில் நாம் ஸ்ரீ சுக்தம் பாராயணம் செய்வதால் கிடைக்கும் பலன்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஸ்ரீ சுக்தம் பாராயணம் செய்வதால் ஒருவருக்கு தேஜஸ், கீர்த்தி, புகழ் கிட்டும். பசு, சேவகர்கள் போன்ற பாக்கியங்கள் எல்லாம் கிட்டும். எதிரிகள் அழிவார்கள். கல்வியில் சிறந்து விளங்க இயலும். ஐஸ்வர்யம் விருத்தியாகும். நிலையான செல்வம் கிடைக்கும். குபேரனது ஆசைகள் கிட்டும். எப்பேற்பட்ட தரித்திரமும் நீங்கும். தானிய விருத்தி உண்டாகும். வாக்கு சாதுரியம் ஏற்படும். வம்ச விருத்தி உண்டாகும். உயர் பதவி கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி உண்டாகும். வாகன பிராப்தி ஏற்படும். ராஜபோகம் கிட்டும். கல்வி முதலிய செல்வங்கள் கிட்டும். இந்த பௌராணிக ஸ்ரீ சுக்தமும் மேற்கூறிய அனைத்து பலன்களையும் தரவல்லது. இதன் பலனோ அபரிமிதமானது. பலர் என்னிடம் ஸ்ரீ சுக்தம் பதிவிடுங்கள் என்று கேட்டதுண்டு. அதனால் பெண்கள், ஆண்கள் என அனைவருமே சொல்லத்தக்க அஷ்ட ஐஸ்வர்யமும் தரும் இந்த ஸ்ரீ சுக்தத்தை பதிவிடுகிறேன். நாம இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். பௌராணிக ஸ்ரீ சுக்தம். இந்திர உவாச்ச நமஸ்தே சர்வலோகானாं ஜனனி திரிகுணாத்மிகா ஸ்ரேயஸ்கிருதா ச பத்மாக்ஷி விஷ்ணோர்வக்ஷஸ்தலே ஸ்திதாம் த்வம் சித்திஸ்த்வம் ஸ்வதா ஸ்வாகா சுதாத்வம் லோகபாவனி சந்தியா ராத்ரிஃ பிரபா பூமிஹி மேதா ஸ்ரத்தா சரஸ்வதி யக்ஞ வித்யா மகாவித்யா குஹ்ய வித்யா சுஷோபனா ஆத்மவித்யா ச தேவித்வம் விமுக்திஃ பலதாயினி ஆன்வீக்ஷிகி த்ரயீ வார்த்தா தண்டநீதிஸ்த்வமேவ ச சௌம்யா சௌம்யே ஜகத் பூஜ்யே த்வயை தத்தேவி பூரிதம் காந்தியா த்வயாப்ருதம் தேவி சர்வயஜ்ஞமயம் வபுஹு அத்யாஸ்தே தேவ தேவேஷி யோக சிந்த்ய கதாப்ருதா त्वया देवि परित्यक्तं सकलं भुवनत्रयं निविष्टप्रायमवत् त्वयेदानीं समेदितं दारापुत्रास्तथा गावः सुरधान्यं धनादिकं भवत्येवं महाभागे नित्यं त्वद्वीक्षणानृणाम् शरीरारोग्यमैश्वर्यं मरिपक्षक्षयः सुखम् देवि त्वद्दृष्टिदृष्टानां पुरुषाणां तु दुर्लभम् त्वं माता त्वं सर्वभूतानां देवदेवो हरिः पिता त्वयैतद्विष्णुना चाम्ब जगत् व्याप्तं चराचरम् मानः कोशस्तथा कुप्यं मद्गृहं मत्परिच्छदं मां शरीरं कळत्रं च त्यजेता सर्वपावनी मत्पुत्रान् मत्सुहृवर्गं मत्पशून् मद्विभूषणं त्यजेता मम देवस्य विष्णोर्वक्षस्थलालये सत्त्वेन सत्त्वशौचाभ्यां तथा शीलादिभिर्गुणैः त्यज्यते ते नरा सद्यः संत्यक्त्वा ये त्वया नगे त्वया विलोकिता सद्यः शीलाद्यैरखिलैर्गुणैः कुलैश्वर्यैश्च वर्धन्ते पुरुषा निर्गुणा ह्यपि सश्लाघ्यः सगुणी धन्यः सकुलीनः स बुद्धिमान् सशूरः सत्त्वविक्रान्तः त्वया देवि विलोकितः
सद्यो वैगुण्यमायाति शीलाद्या सकला गुणाः पराङ्मुखी जगद्धात्री यस्य त्वं विष्णुवल्लभे न ते वर्णयितुं शक्ता गुणा वासुकि जिह्वया प्रसीद देवि पद्माक्षि नास्माभिस्तु कदाचन सरसिजनिलये सरोजहस्ते धवलतराम्बुजगन्धमाल्यशोभे भगवती हरिवल्लभे मनोज्ञे सकलविभूतिकरे प्रसीद मह्यम् इति पौराणिकश्रीसूक्तं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्. ஸ்ரீசுக்தம் சொல்ல இயலாதோறும் இந்த பௌராணிக ஸ்ரீசுக்தத்தை சொல்லி பலன் பெறலாம். இது நமக்கு செல்வத்தை மட்டுமல்லாமல் நமது வாழ்விற்கு தேவையான தனம், தானியம், புகழ், வெற்றி, சந்தானம், தைரியம் என சகல ஐஸ்வர்யங்களையும் தரவல்லது. இந்த பௌராணிக ஸ்ரீசுக்தத்தை தினமும் பாராயணம் செய்து வந்தால் மகாலட்சுமியின் பரிபூர்ண கட்டாட்சத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை, செல்வ செழிப்பு என சர்வ ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.